ஆடி முதல் நாளான இன்று திருச்சி உறையூரில் அழகாக அமைய பெற்றுள்ள வெக்காளியம்மன் கோவிலை பற்றி நாம் பார்ப்போமா? உழைக்கும் மக்களின் உற்று துணையாக இந்த வெக்காளி விளங்குகிறாள். அதனால் ஏழை எளிய மக்களின் கூட்டமே இந்த ஆலயத்தில் நிரம்பி வளர்ந்து கொண்டிருக்கும். குறைகளை தீர்த்து கொள்ளவோ ஏதேனும் வேண்டியோ இங்கு வரும் பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி விண்ணப்பித்து வெக்காளியின் திருப்பாதங்களில் வைத்து வணங்கி பிறகு அதை அங்குள்ள சூளத்தில் கட்டி வைப்பார்கள். அப்படி கட்டிய நாளில் இருந்து 40 நாளைக்குள் அன்னை அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாள் என்பது அவர்களின் நம்பிக்கை. அது பெரும்பாலும் நடைபெறுகிறது என்பதும் உண்மை. இங்கு ஸ்ரீ வல்லப கணபதி, விஷாலாட்சி, வள்ளி தெய்வானை, கந்தன், காத்தவராயன், புலிவாகனன், பெரியண்ணன், மதுரை வீரன், ஸ்ரீ துர்க்கை, பொங்கு சன்னீஸ்வரர் என பல சந்நிதிகள் உள்ளன. வெக்காளி அம்மனுக்கு ஆண்டுதோறும் அநேக திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. பௌர்ணமி நடைபெறும் அபிஷேக வைபவம் அற்புதமான தரிசனம் எனலாம். அதுபோக சித்திரை திருவிழா, வைகாசி கடைசி வெள்ளியில் மாம்பழ அபிஷேகம், ஆணி கடைசி வெள்ளியில் காய்கனிகள் அலங்கார வழிபாடு, ஆடி வெள்ளியில் சிறப்பு வைணவங்கள், ஆவணியில் சண்டிகோமம், புரட்டாசியில் நவராத்திரி வழிபாடு, கார்த்திகையில் தீப விழா, தைப்பொங்கல் வழிபாடு, மாசி கடைசி ஞாயிற்றில் லட்சார்ச்சனை, பங்குனி முதல் வெள்ளியில் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா என ஆலயத்தில் கொண்டாட்டத்துக்கு குறைவே இல்லை. ஆனாலும் இங்கு ஆடியின் ஒவ்வொரு நாளுமே இங்கு சிறப்பு என்றே சொல்லலாம். பெருமைகள் பல கொண்ட அம்பிகைக்கே உரித்தான இந்த ஆடியில் வாய்ப்பு இருப்பவர்கள் உறையூர் சென்று வெக்காளியின் அருள் பெற்று மகிழலாம். வெக்காளியின் திருக்கோயிலை மிதித்தவர்களுக்கு வேதனை எதுவுமே அண்டாது. தோஷங்கள் விலகும் தலம், பாவங்கள் தொடையும் தலம், புண்ணியங்கள் சேரும் தலம் வெக்காளியின் திருத்தலம். அன்னையின் திருவருளால் நாடும் வீடும் சகலமும் நலம் பெற்று வாழட்டும் என வேண்டிக் கொள்வோம் நம் அனைவரும். நாமும் செல்வோம் திருச்சியில் அழகாக அமைய பெற்றுள்ள அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவிலுக்கு. நம்மளுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு எல்லோ கலர் சீட்டு தருவாங்க. அதில் நம்ம வேண்டுதல்கள்லாம் ஒரு விண்ணப்பம் மாதிரி எழுதி அங்கே உள்ள சூளத்தில் கட்டி வச்சிட்டோம்னா நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே இந்த 40 நாளைக்குள்ளே இந்த வெக்காளியம்மன் செஞ்சு முடிப்பாங்க. அவ்வளோ சக்தி மிக்க தெய்வம் இவங்களுக்கு மேற்கூரைகள் எதுவுமே கிடையாது. வெட்ட வெளியில் தான் அமைஞ்சிருக்காங்க. மழைனாலும் சரி, வெயில்னாலும் சரி, குளிர்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே இவங்களோட மேற்கூரை அமையப்பெறாமல் வெற்ற வெளியிலே இருந்து காட்சி தராங்க. மிகவும் சிறப்பு சக்தி மிக்க வாய்ந்த இந்த அம்மனை ஆடி மாதத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நாமும் சென்று வழிபடுவோம் திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலுக்கு. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.